ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரேஷன் பச்சரிசியில் நல்லா பஞ்சு போல் சாஃப்டான ஆப்பம் எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆப்பம் மாவை புளிக்க வைக்கிறதுக்கும் அதே மாதிரி ஆப்பம் பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு இந்த மாவு கூட பேக்கிங் சோடா, ஈஸ்ட் இதெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் ட்ரெடிஷ்னலான ஆப்பம் பர்ஃபெக்டாக எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே ஆப்பம் செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா கூட அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும் ஆப்பம். ஆப்பத்தை நான் ரெண்டாக பிச்சு காமிக்கிறேன். அதுலேயே உங்களுக்கு தெரியும் ஆப்பம் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு. ஆப்பத்தினுடைய சென்டரில் பாருங்கள், மாவு வந்து நல்ல பபுள்ஸ் வந்து எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போவும் போல் உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த பர்ஃபெக்டான ஆப்பம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஆப்பம் செய்யறதுக்காக முதல்ல நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. ரேஷன் பச்சரிசி, கடையில் வாங்கின பச்சரிசி எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் எடுத்துக்கிற பச்சரிசி ரேஷன் பச்சரிசி தாங்க எடுத்திருக்கேன். கடையில் வாங்கின பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல. வீடியோவில் சொல்லியிருக்க போலவே ஆப்பத்துக்கு மாவு வந்து செஞ்சுக்கலாங்க. இந்த அரிசியை கழுவுறதுக்காக அரிசி கூட தண்ணி சேர்த்துட்டு அரிசியில் இருக்கிற அழுக்கு போகிற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அரிசியை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அரிசி கூட தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா தண்ணி இந்த அளவுக்கு கிளியராக தெரியணும். அந்த அளவுக்கு அரிசியில் இருக்கிற அழுக்கு போகிற வரைக்கும் அரிசியை கழுவிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக அரிசியை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அரிசி ஊறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த அரிசியை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடுங்க. 4 மணி நேரத்துக்கு அரிசியை ஊற விட்டதுக்கு அப்புறமா பாருங்கள், அரிசி நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போ இந்த அரிசியை ஒரு மிக்ஸி கப்பில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அரிசி அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணி இந்த அரிசியை நல்லா எந்த அளவுக்கு நல்லா மையாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிருக்கணும். அரைச்ச அரிசி மாவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மீதி இருக்கிற அரிசியையும் மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு திரும்ப அந்த பவுல்லையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மாவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு வந்து ரொம்ப கெட்டியாக அரைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம ஆப்பத்துக்கு தான் மாவு அரைக்கிறோம், அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா கூட ஓகே தான். அடுத்து நம்ம எந்த கிளாஸில் ஃபஸ்ட்டு அரிசி அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கிளாஸால் இப்போ அரைச்சோம்ல அரிசி மாவு, அந்த அரிசி மாவு வந்துட்டு 1/2 கிளாஸ் அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க. கிளாஸில் மெஷர் பண்ணி எடுத்தோம்ல அரிசி மாவை, அந்த அரிசி மாவை ஒரு பேனில் சேர்த்துட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி அந்த மாவு கூட சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாவை நம்ம வேக வச்சுக்கலாம். மாவு வந்து நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. கலந்து விட்டுட்டே இருக்கும்போதே இந்த மாதிரி மாவு கட்டியாகும். நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு மாவு வெந்து நல்லா கெட்டியாகி வருங்க. இந்த மாதிரி மாவு நல்லா வெந்து கெட்டியானதுக்கு அப்புறமா இந்த மாவோடைய சூடு ஆற விட்டுட்டு சூடு ஆறினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச மாவை மிக்ஸி கப்பில் மாற்றிக்கலாம். அடுத்து மிக்ஸி கப்பில் நம்ம எந்த கிளாஸில் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கிளாஸால் 1/2 கிளாஸ் அளவுக்கு வேக வச்ச சாதம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கிளாஸ் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் பீஸை சேர்த்துக்கலாம். இப்போது மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை அரைக்கும் போது தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மையாக அரைச்சிக்கோங்க. அரிசி மாவு அதுக்கப்புறம் தேங்காய்லாம் சேர்த்து அரைக்கும் போது தேங்காய் வந்து கொஞ்சம் அரைப்படாமல் கொரப்பாக இருக்கும். அதனால் எந்த அளவுக்கு தேங்காவை நல்லா மையாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போது இந்த மாவு வந்துட்டு ஏற்கனவே நம்ம அரிசி மாவை அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்து வச்சுருக்கோம்ல அந்த பவுல்லையே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு மாவை நல்லா கையாலேயே இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். மாவை கையால் கரைச்சி விட்டோம் அப்படின்னா மாவு நல்லா புளிச்சு பொங்கி வரும். அதனால் கையாலேயே மாவை கரைச்சி விட்டுக்கோங்க. மாவை கரைச்சி விட்டதுக்கப்புறமா சைடில் இருக்க மாவை இந்த மாதிரி வழித்து விட்டுட்டு இப்போ இந்த மாவு வந்துட்டு நம்ம புளிக்க விட்டுடலாம். ஆப்பம் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வர்றதுக்கு ஆப்ப மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த ஆப்ப மாவை நம்ம புளிக்க வைக்கிறதுக்காக இந்த மாவு வந்து மூடி போட்டு மூடிட்டு ஓவர் நைட் அப்படியே புளிக்க விட்டுடுங்க. அப்படி இல்லைன்னா மாவை ஒரு 8 மணி நேரமாவது புளிக்க வைக்கணும். ஓவர் நைட் புளிக்க வச்சதுக்கு அப்புறமா மாவை நான் காமிக்கிறேன் பாருங்கள். மாவு நல்லா புளிச்சு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே ஆப்பத்துக்கு மாவை அரைச்சி பாருங்கள். மாவு நல்லா புளிச்சு இந்த மாதிரி நல்லா சூப்பராக பொங்கி வரும். ஆப்ப மாவை நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். ஆப்ப மாவு நம்ம அரைக்கும் போது நல்லா தண்ணியாக இருந்துச்சுல்ல, இப்போ புளிச்சு வந்ததுக்கு அப்புறமா பாருங்கள் மாவு நல்லா கெட்டியாகி இருக்கு.
மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கும்போது ஆப்பம் ஊற்றணும் அப்படின்னா ஆப்பம் ஊற்றுறதுக்கு வராது. தோசை மாவுடைய கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, அதை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் மாவு. நான் ரெடி பண்ண ஆப்ப மாவுலேருந்து பாதி மாவு வந்துட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். பாதி மாவு வந்துட்டு நான் நைட்டுக்காக செய்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து வைக்கிறேங்க. இப்போது இந்த மாவை கரைக்கிறதுக்காக ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா கரைச்சிக்கிறேங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் தான் தோசை மாவுடைய கன்சிஸ்டன்சியோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் ஆப்ப மாவு. ரொம்ப தண்ணியாகவும் மாவு இருக்கக்கூடாது, அப்புறம் ஆப்பம் ஊற்றுறதுக்கு வராது. பாருங்கள், இந்த அளவுக்கு மாவுடைய கன்சிஸ்டன்சி இருக்கணும். அவ்வளோதான், ஆப்ப மாவு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆப்பம் சுட்டு எடுத்துக்கலாம். ஆப்பம் செய்யறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஆப்பச்சட்டியை ஸ்டவ் மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆப்பச்சட்டியை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஆப்பச்சட்டியில் லைட்டாக தண்ணி தெளித்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணி நல்லா சுருண்டு ஓடணும். அந்த அளவுக்கு ஆப்பச்சட்டி சூடாக இருக்கணுங்க. இப்போது இந்த அளவுக்கு ஆப்பச்சட்டியை சூடு பண்ணதுக்கு அப்புறமா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஆப்பச்சட்டியில் ஊற்றிக்கலாம். ஆப்பச்சட்டியில் மாவை சேர்த்ததுக்கு அப்புறமா ஆப்பச்சட்டியை கையில் எடுத்துட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ப மாவு வந்து அந்த ஆப்பச்சட்டியில் நல்லா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப ஆப்பச்சட்டியை ஸ்டவ் மேலே வச்சுடுங்க. அந்த ஆப்ப மாவில் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஹோல்ஸ் நிறைய வந்திருக்கு அப்படின்னு. இப்போ இந்த மாவை நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் ரேஷன் பச்சரிசியில் கொஞ்சம் கூட ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்ல சாஃப்டான இடியாப்பம் எப்படி செய்யணுன்ற ரெசிபியும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 நிமிஷம் ஆப்பத்தை வேக விட்டதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஆப்பம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக வெந்து வந்திருக்கு. ஆப்பம் வெந்துடுச்சு அப்படின்னா சைடில் தானாகவே எடுத்துக்கிட்டு வரும். பாருங்கள், இந்த மாதிரி இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆப்பம் வெந்திருக்கு அப்படின்றத. ஆப்பத்தோடைய பேக் சைடுமே நான் காமிக்கிறேன் பாருங்கள். கலர் வந்துட்டு கரிஞ்சு போன போல் இல்லாமல் நல்லா பொன்னிறமாக க்யூட்டான கலருக்கு இருக்குங்க. அவ்வளோதாங்க, நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் ஆப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும். இதே போல் நான் இன்னொரு ஆப்பமும் செஞ்சு காமிக்கிறேன். ஆப்பச்சட்டியில் மாவை ஊற்றிட்டு ஆப்பச்சட்டியை கையில் எடுத்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா மாவு ஆப்பச்சட்டியில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். பாருங்கள், மாவில் வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா ஹோல்ஸ் வருது அப்படின்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஆப்பத்தை மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆப்பத்தை வேக விட்டதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஆப்பம் வெந்து ஆப்பச்சட்டியிலேருந்து தானாகவே இந்த மாதிரி சைடில் எடுத்துகிட்டு வந்திருக்கும். ஆப்பத்தினுடைய சென்டரில் நம்ம கையை வச்சு அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. நல்லா பஞ்சு போல் கையை வச்சு அழுத்தி பார்க்கறதுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பஞ்சு போல் சாஃப்டான ஒரு பர்ஃபெக்டான ஆப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் தான் மீதி இருக்கிற எல்லா மாவுலையுமே நீங்கள் ஆப்பம் செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் ரேஷன் அரிசியில் குஷ்பு இட்லி செய்கிறதுக்கு இட்லி மாவு எப்படி அரைக்கணுன்ற ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ரேஷன் அரிசியில் நல்லா பஞ்சு போல் இட்லி செய்கிறதுக்கு எப்படி மாவு அரைக்கணுன்றதுக்கு நான் 2 விதமான இட்லி மாவு ரெசிபியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன இந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்பத்து கூட தேங்காய் பால் வச்சு சர்வ் பண்ணோம் அப்படின்னா அடடா, சாப்பிட்றதுக்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்பத்துக்கு எத்தனை சைடிஷ் வச்சாலுமே அந்த தேங்காய் பால் வச்சு சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டு வரவே வராது. ஆப்பத்துக்கு எந்த சைடிஷ் வச்சு சாப்பிட்டா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்பத்தை பிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல் செம்ம சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த ஆப்பம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதே போல் ஒரு டேஸ்டியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.